ஹே காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் எடுக்கிற விலாகு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன் வந்து இதுதான். ரொம்ப ஃபேன்சியெல்லாம் இருக்காது. எனக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வச்சுக்க முடியுமோ, நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து முந்தின நாள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது. மற்றபடி வந்து என்னால் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஆர்கனைஸ்டாக வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் முந்தின நாளே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுன்றதை வந்து டிசைட் பண்ணிடுவேன் நான். ஸோ எனக்கு மார்னிங் எழுந்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட ப்ரிப்ரேஷன் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் வந்து சியா சீட்ஸ் போட்டு வார்ம் வாட்டருக்கு வந்து குடிப்பேன். ஸோ அதுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி ஃபில் ஆகிட்டு அதுவே வந்து ஹீட் ஆகும். நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் வந்துன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் வேணும்னா நமக்கு வந்து இந்த க்ரீன் டீலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து 40 டிகிரியில் தான் நான் எப்போயுமே வந்து குடிப்பேன். ஸோ 35 வந்துருச்சு. ஸோ 40 வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டா அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து மெயின்டைன் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேன் வாட்டர் தான். இது வந்து கீழே வந்து நம்ம கேனை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ தூக்குறதுக்கெலாம் தேவையில்லை, ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் யாராக இருந்தாலுமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அவசரமாக குக்கிங் பண்ணுறதுனால என்னால் எதுவுமே வந்து கவர் பண்ண முடியல. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மார்னிங் சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக வந்து பன்னீர் கிரேவி. என் பையனுக்கு வந்து அந்த தோசையிலே வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுட்டான். என் வீட்டில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு என் பையனையும் வந்து தூங்க வச்சுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ப மாதிரி தைலம், ஒரு ஆர்கானிக் ஆயில்னு சொல்லலாம். இந்த ஆயிலில் வந்து நிறைய ஆயில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா லைக் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த 1 ml ஃபில்லரில் இந்த 1 ml ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸுக்கும் உங்கள் நெக்குக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு காட்டன் பேட் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் கொஞ்சமாக வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க ஃபேஸில். இதுதான் வந்து இதோட மெத்தட். இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய லன்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்டு அந்த காட்டன் பேடு வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு என்னோடய ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வச்சு தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். நான் வந்து செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு நல்லாவே சூட் ஆகுது. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாய்ஸ்சரைசர் நான் வந்து போடுவேன். இப்போ சம்மர்னால நான் வந்து ரொம்ப லைட் வெயிட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் போடுறேன். இது வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்தது. அண்டு என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான். நான் இவ்வளோ தான் வந்து எடுத்துக்கிறேன் என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஆயில் ஃபேஸில் வந்து போட்டனால நமக்கு இதுவே போதும். இந்த செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் வந்து நான் வின்டர் அப்போ யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் சம்மருக்கு யூஸ் பண்ணேன். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அரோமா மேஜிக்கோட கேரட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், நீங்கள் ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் அலோவேரா இருக்குது இதிலே, நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பெருசாக வந்து சன்ஸ்க்ரீன் மேலே பிலீஃப் இல்லாத ஆள். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடேனால பூஜா சாமான்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து இப்படி தான் பண்ணுவேன். அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து புளி, கல்லுப்பு போட்டுட்டு நல்லா விளக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அந்த தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய விளக்கு எல்லாத்தையுமே வந்து நான் உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்துட்டு நம்ம நார்மலாக வந்து பீதாம்பரி பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விபூதி ஒரு கோட்டிங் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து விளக்கில் வந்து பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றுவேன். ஸோ இதுதான் வந்து நான் நார்மலாக ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து நான் வீக்லி பண்ண மாட்டேன். இப்போ இந்த தேர்ஸ்டே பண்ணுறேன்னா அடுத்த தேர்ஸ்டே வந்து நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுப்பேன். அண்ட் இது நல்ப மாதிரி தைலம் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். என்னோடய ஸ்கின் வந்து ஒரு
5 to 10% வந்து ரெடியாக இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து பேபி டெலிவரி ஆகி ஒரு 3 months வரைக்கும் நான் எந்த ஸ்கின் கேருமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணலை. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் தான் வந்து பண்ணுவேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம என்ன தான் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணாலும் ஒரு ஹெல்த்தி டயட்டில் இருந்தால் தான் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து பர்சனலி இன்டேக்கில் தான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஆள். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் அண்ட் ஹெல்த்துக்குமே வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பயங்கர ஒரு காஃபி அடிக்ட்டு. பட் இப்போ வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ஸ்கின்லேயும் சரி ஹெல்த்லேயும் சரி நல்ல இஷ்யூஸ் இருக்கிறனால அண்ட் வெயிட் லாஸும் பண்ணுறனால ஓட்ஸ் பிஸ்கெட் வந்து நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து 2 இருக்கிறத இப்போ 1ன்னு கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் MBA வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு ஃபெப்ரவரியில் வருது. ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருக்கேன். அண்ட் பால் நிறையா இருந்தது வீட்டில். ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப நாளாக வந்து பால்கோவா செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு வந்து மாவு கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதிலே வந்து கொஞ்சம் கோதுமை ஆட் பண்ணி தாளித்து கோதுமை தோசை மாதிரி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு பால்கோவா வந்து பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் வந்து ரெடி ஆகிக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd டைம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நல்லாவே வந்து டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இப்படி வரும்னு. பட் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு உளுந்து வந்து என்ன பண்ணுவேன்னா ரொம்ப நேரம் ஊறிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ அது நல்லாயிருக்கும். அண்ட் இட்லியுமே வந்து நல்லா வருது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுருவேன். நான் யூஸ்வலாக வந்து நைட் வைக்க மாட்டேன். ஒரு 1 hour பிஃபோர் தான் வைப்பேன். பட் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேனால நிறைய ஒர்க் இருக்கிறனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஆயில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோடது எதுக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொலாஜின் இருக்கிறத நான் யூஸ் பண்ண முடியாது. 30+ தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அவரை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். என்னோடய ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் பாருங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ரொம்ப வந்து இல்லைனாலுமே என்னோடய வேர்ஸ் ஸ்கின்னுக்கு இது எப்பயுமே ஃபேஸ் அண்ட் பாடிக்கு வந்து செப்பரேட் டவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டோனருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலான ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் அண்டர் ஐ க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தூங்கணும், நல்லா ஹெல்த்தி டயட்டில் இருக்கணும். அண்டு அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணால் டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். இது எதுவுமே பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு தான். சீரம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மோட 15% விட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நைட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் நைட் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு நிவ்யாவோட லிப் பாம் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல்ஸ். இது வந்து நான் 1 day விட்டு 1 day வந்து நான் எடுத்துக்குவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெராய்ட் க்ரீம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா எனக்கு வந்து கேபி இருக்குது, பிலாரிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகலை. பட் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். கெரட்டோசிஸ் பிலாரிஸ் வந்து யாருக்குனாலுமே வரலாம், எப்போனாலுமே வரலாம். மெயினாக வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து வரலாம். இது வந்து ஜெனட்டிக்ஸ் மூலிமா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி ஃபுட் அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஷியா பட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்செக்யூராக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லெஸ்லாம் போடணும்னா போடுங்க, ஹாஃப் ஹேண்ட் போடணும்னா போடுங்க. யாராவது வந்து கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை. அண்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்றதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாடி மிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மினிசோவில் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரேக்ரன்ஸ்லாம் ரொம்ப தலைவலியாகவும் இல்லை, ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாகவும் இல்லை, மைல்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.